Question number 7. F குவிய நீளமுள்ள குழிவு வில்லை ஒன்றில் வில்லையிலிருந்து 2F தூரத்துக்கு அப்பால் வைக்கப்பட்ட பொருள் ஒன்றின் பிம்பத்தை அவதானிப்பதற்கு பொருளுள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் வில்லையை நோக்கி எத்தானத்தில் கண்ணை வைக்கும்போது பிம்பம் தோன்றும். உங்களுக்கு தெரியும், எங்களோட கண்ணை இறைவன் எப்படி படைச்சிக்கிறான்னு சொன்னால், ஒரு பொருள் ஒன்று எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க, ஒரு பொருள் ஒன்று உங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால், எங்களோட கண் ஒரு பொருளை ஒரு பொருளொன்றா உணரும் எப்பான்னு சொன்னால், அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய கதிர் விரிகற்றையாகும். விரிகற்றை காரணமாக இந்த இடத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், என்னோட கண்ணுக்கு இந்த பொருள் விளங்கணும்னு சொன்னால் இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய கதிர் விரிகற்றையாக காணப்படும். விரிகற்றை ஒருங்கு கற்றையாலான பொருட்களை கண் உணராது. ஒருங்கு கற்றையால் வரக்கூடிய கதிர்கள், அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல மாயப்பொருள்னு சொல்லி கண்ணுக்கு உணர இயலாது. அப்போ இந்த இடத்துல விரிகற்றையாலான பொருட்களை தான் எங்களுக்கு ஒரு பொருளாக உணரும். கண் ஒரு பொருள் ஒன்று ஈகதாக உணரும். இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட சமாந்திரமாக வரக்கூடியதை எங்களுக்கு அன்னளவாக உணரலாம். பட் பர்ஃபெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா விரிகற்றையாலான கதிர். உதாரணமாக ஒரு கதிர் ஒன்று இப்படி வருது, விரிகற்றையாக வருது, இப்படி மனிதண்ட கண்ணை அடைந்து நடுங்கள், இதான் கண் ஐ. இந்த இடத்துல மனுஷண்ட கண் ஒரு பொருள் உண்டு ஈகிறத உணரும். எங்கே இது ரெண்டும் நீட்டி எந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒருங்குறாங்களோ அந்த இடத்துல ஒரு பொருள் ஒன்று ஈகிற மாதிரி மனுஷண்ட கண் உணரும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு குழிவு வில்லை எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு குழிவு வில்லை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், சரி, ஒரு குழிவு வில்லை எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த குழிவு வில்லையில் எங்கேக்குதுன்னு சொன்னால் பொருள் எங்கேக்குது, வில்லையிலிருந்து 2F தூரத்துக்கு அப்பால். அப்போ இது F, இது 2F. உங்களுக்கு தெரியும், ஒரு குழிவு வில்லையில் நாங்கள் மெய்ப்பொருள் ஒன்று வச்சேன்னு சொன்னால், எந்த இடத்துல வச்சேன்னு சொன்னாலும் வரக்கூடிய பிம்பம்னு சொல்கிறது ஒரு மாய பிம்பம். இப்படி தானே 2Fல ஒரு 2Fக்கு அங்கால பொருள் ஒன்று வச்சேன்னு சொன்னால், இதுங்க ஒரு கதிர் வரைபடம் கீரினா எப்படி வரும்? இந்த கதிர் பெய்து பட்டு இப்படி தானே இந்த இடத்துல மேலே போகும். ஸோ இப்படி போகும். ஸோ இந்த இடத்துல ஒரு மாய பிம்பம், ஒருங்கற்றையாலான பிம்பம், விரிகற்றையாலான பிம்பத்துக்கு சொல்கிறோம் நாங்கள் மாய பிம்பம்னு சொல்லி. ஸோ இது விரிகற்றை தானே போகுது, அதே மாய பிம்பம். ஸோ இப்படி தான் பிம்பம் வருது. ஸோ நாங்கள் கண்ணை வச்சிடும் இங்கே. அப்போ ஒரு குழிவு வில்லைக்கு நீங்கள் ஒரு மெய்ப்பொருளை நீங்கள் எங்கே தான் வச்சேன்னு சொன்னாலும் வரக்கூடிய பிம்பம் இந்த இடத்துல ஒரு மாய பிம்பம் தான் வரும் எஃப்குள்ளே. அப்போ இந்த இடத்துல கண்ணை நீங்கள் வைக்கிறீங்க பொருள் இருக்கிற பக்கத்துக்கு எதிர்பக்கம், அதாவது நீங்கள் பொருளை நான் வச்சுக்கிறேன் லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன் இந்த வியூவில், அவன் நீங்கள் கண்ணை வச்சுருங்க இங்கே. ஆகவே நீங்கள் கண்ணை இந்த லென்ஸுக்கு வலப்பக்கம் நீங்கள் எங்கே தான் வச்சேன்னு சொன்னாலும் போகக்கூடிய கதிர் எப்படியான கதிர்? விரிகற்றை. நீங்கள் கண் இங்கே வச்சாலும் சரி, கண்ணை கிட்டவாக்கி வச்சாலும் சரி, தூரமாக்கி வச்சாலும் சரி, எங்கே வச்சேன்னு சொன்னாலும் உங்களுக்கு கண்ணை வந்தடைகிற கதிர்னு சொல்கிறது எப்படி? விரிகற்றை. ஸோ விரிகற்றையிலான கதிர்னு சொன்னால் கட்டாயம் அந்த விரிகற்றை ஒருங்குற இடத்துல ஒரு பொருள் ஒண்டிக்கிற மாதிரி கண் உண்டுரும். அதாவது நீங்கள் கண்ணை எங்கே வச்சேன்னு சொன்னாலும் இந்த பொருள் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம், பிம்பத்தை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ எங்கு வைத்தாலும் பிம்பத்தை அவதானிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஐந்தாவது ஆன்சருக்கு போகலாம். ஸோ இதே கேள்வியே நான் இப்படி கேள்வி கேட்குறேன். அதாவது இப்போ இது என்னென்னு சொன்னால் ஒரு குவிவு வில்லை ஒண்டிக்குது. இப்போ ஒரு குவிவு வில்லை கன்வெக்ஸ், ஒரு குவிவு வில்லை ஒண்டிக்குது, குவிவு வில்லை. ஸோ ஒரு குவிவு வில்லை இந்த இடத்துல F, இந்த இடத்துல 2F, F2F. ஒரு குவிவு வில்லையில் நான் சரியாக 2Fல ஒரு பொருள் வச்சுறேன். 2Fல வசனம் முக்கியம். 2Fல பொருள் வச்சுறேன். ஸோ 2Fல பொருளை வச்சா அவங்களுக்கு தெரியும் பிம்பம் எங்கே வரும்? 2Fல வச்சா 2Fல வரும். இப்படி தானே? சரி, இதில் சரியாக செட் ஆகிற மாதிரி வரையும். ரைட். டூஎஃப்ல பொருள் வச்சா 2Fல வரும். இந்த இடத்துல சாதாரணமாக சொல்லுவோம், இது F, இது 2F. இப்படி தானே 2Fல வரும். இப்போ நான் கேட்குறேன், இதுதான் இந்த இடத்துல பொருள், இதுதான் இந்த இடத்துல பிம்பம். இந்த பிம்பத்தை பார்க்குறதுக்கு நான் எந்த இடத்துல கண்ணை வைக்கணும்? லென்ஸுக்கு வலப்பக்கம் எந்த இடத்துல கண்ணை வைக்கணும்? நான் கண்ணை அதாவது இந்த மாதிரி ஏரியாவில் வச்சு சரி வருமா? அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பேசின மாதிரி வலப்பக்கம் எங்கே தான் வச்சாலும் விளங்கும் மாதிரி இல்லை, சரி வராதே. காரணம் நாங்கள் இந்த மாதிரியால் வச்சா
வரக்கூடிய கதிர் எப்படியான கதிர், கண்ணை நோக்கி வரக்கூடிய கதிர், ஒருங்கு கற்றை. ஸோ ஒருங்கற்றையான கதிரை விளங்காது கண்ணுக்கு. அப்போ நீங்கள் சரியாக 2Fல வச்சாலும் மேலே 2Fல சரியாக புள்ளி, அப்போ நீங்கள் 2Fக்கு அங்கால வைக்கணும் கண்ணை. ஸோ கண்ணை நீங்கள் 2Fக்கு அங்கால வச்சா, கண்ணை நீங்கள் 2Fக்கு அங்கால எங்கே தான் வச்சேன்னு சொன்னாலும் வரக்கூடிய கதிர் எப்படியான கதிர், இந்த இடத்துல ஒரு விரிகற்றையான கதிர். ஸோ விரிகற்றையான கதிரில் இந்த இடத்துல சரி ஒருங்கிற இடத்துல பிம்பம் உண்டு விளங்கும் ஒழுகு. ஸோ அந்த வசனம் முக்கியம். ஸோ நீங்கள் 2Fக்கு அங்கால வைக்கணும். 2Fக்கு அங்கால என்ன வைக்கணும், கண்ணை வைக்கணும். கண்ணை வச்சா தான் இந்த இடத்துல பொருள் விளங்கும், பொருளுக்கான பிம்பம் விளங்கும் ஒழுகு. ஸோ அந்த வசனமும் முக்கியம்.